Meenakshi, Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. இந்த வீட்ல உன் டைம் முடிஞ்சு போச்சு. கிளம்பு கிளம்பு சொல்றேன்ல, கிளம்பு. ஐயோ கார்த்திக், என்ன நம்புங்க கார்த்திக். ஏய், நீ என்ன நடிச்சாலும் கார்த்திக் உன்னை நம்ப போறது இல்ல. கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. ஐயோ அத்தை, என்ன நம்புங்க அத்தை, நான் எந்த தப்பும் செய்யல. ஐயோ அம்மா போதும், நீ நடிச்சதெல்லாம் நல்லாதான் இருக்கு. கிளம்பு முதல்ல, கிளம்பு சொல்றேன். நில்லுங்க. அஞ்சலி எங்கேயும் போக மாட்டா, அவ இங்கதான் இருப்பா. அஞ்சலி எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டா. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? ஆமாமா, அஞ்சலி முன்ன மாதிரி இல்ல, அவ திருந்திட்டாமா. இல்ல, அவளை துரத்துறதுக்காக நீங்க தான் அவ மேல திருட்டு பழிய போட்டிருக்கீங்க. அடப்பாவே. கார்த்திக் சொன்னா நம்பு. அஞ்சலி இந்த ஆள்கிட்ட நகையை கொடுத்தத அத்தை பாத்துருக்காங்க. போதும், நிறுத்துங்க. நீங்களும் உங்க புருஷனும் அஞ்சலியை பழி வாங்குறதுக்காக சதி பண்ணி அதுக்கு அம்மாவையும் உடந்தையாக்கி இருக்கீங்க. இப்போ டேய், நீ என்ன முட்டாளாடா? கண்ணால பார்த்தத சொல்லிட்டு இருக்க, நீ நம்ப மாட்டேங்கிற. முதல்ல அவளை வெளியில போ சொல்லு. அண்ணி பொறுங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அஞ்சலியை முதல்ல வெளியே அனுப்பாதீங்க. என்ன மேடம், நகையை திருடிட்டு அஞ்சலி வசமா மாட்டிருக்கா, அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் நகையை திருடினா? அதை செஞ்சது நீங்க. கார்த்திக், என்ன கார்த்திக் இப்படி சொல்ற? இங்க பாருங்க, சும்மா நடிக்காதீங்க. அன்னைக்கு நீங்க வீட்டு சாவியை அஞ்சலி கிட்ட கொடுக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நீங்க ஏற்கனவே நகையை எடுத்து வச்சுட்டு தான் லாக்கர் சாவியை கொடுத்துருக்கீங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஃபைனலா ஒண்ணு சொல்றேன், அஞ்சலி வெளியே போக மாட்டா, என் கூட தான் இருப்பா. வா அஞ்சலி, போலாம். டேய், நில்றா. சுத்த பைத்தியக்காரனா இருக்க. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதே எனக்கு புரியல. இத பாரு, இனி அஞ்சலி இந்த வீட்ல இருக்க மாட்டா. அவளை முதல்ல இங்க இருந்து அனுப்பு, அனுப்பு. நான் தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப என் கண்ணு முன்னாடி அவளை வெளியே அனுப்ப நான் விட மாட்டேமா. என்ன? அப்படி என்ன மீறி நீங்க அவளை வெளியே அனுப்புனா அஞ்சலி இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன். நானும் அவளோட போறேன். என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? அவ பண்ண தப்புக்கு தான் அவளை ஜானு வெளியில அனுப்புறாங்க. அதுவும் இல்லாம அவகிட்ட இருந்து ஒன்ன காப்பாத்தாதான்டா அவளை வெளியில அனுப்புறாங்க. தப்பு பண்ணது அவ போட்டுண்டா. நீ எதுக்குடா போற? நீ இங்கே இரு. முடியாது. அரஞ்சனா, ஏண்டா உன்னை கொல்ல துணிஞ்சவ கூடவே போறேன்னு சொல்றியே? உனக்கு மூளை இருக்கா? அவ கூட போனேனா உன்னை கொன்னுடுவாடா. தத்து பிள்ளைக்காக சொந்த பிள்ளையை அவமானப்படுத்தி கொள்ற நீங்க அத பத்தி பேசாதீங்கம்மா. டேய், டேய் கார்த்திக். டேய் கார்த்திக், அண்ணி அஞ்சலியை வெளியே அனுப்புறதை என்னாலையும் தடுக்க முடியல. ஆனா அதுக்காக நீயும் போகாத. என்ன ஆண்டி, நீங்களும் மாத்தி பேசுறீங்க? அத்தை தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா நீங்களுமா? டேய், யாரு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டா? இப்பதான் நான் உன்னை சரியா புரிஞ்சிருக்கேன். இவ்வளவு நாள் உன்னை இந்த வீட்ல விட்டு வச்சதே தப்பா போச்சு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. மாமா, என்ன பண்றீங்க? டேய், போட்டும்டா, அவ போட்டும். நானும் போறேன் அவ கூட. டேய், அஞ்சலி வாங்க. டேய் டேய் டேய், நில்லுடா. விடுங்க தா. டேய் கார்த்திக், உனக்கு என்னாச்சு? நீ ஏன் போறேங்கற? டேய், இது உன்னோட வீடு. டேய் டேய் டேய், சொல்றது கேளுடா. நீ இந்த வீட்டை விட்டு போகாதடா. அவ போகட்டும். நீ அவ கூட போனேன்னா அவ உன்னை கொலை பண்ணிடுவா. என் கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கலன்னா நான் போறத உங்களால தடுக்கவே முடியாது. கார்த்திக், கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், இந்த அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியுமா முடியாதா? முடியாதுமா. முடியாதா? அப்ப சரி, நீயும் கிளம்பு. இந்த அஞ்சலியை இந்த வீட்ல வச்சுக்கிட்டு இந்த குடும்பம் அழியறத இனி என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாது. ரெண்டு பேரும் கிளம்புங்க, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. அத்தை, என்ன நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன பெத்த தாயோட பேச்ச கேட்காம ஒரு கொலைகாரியோட பேச்ச கேட்டுட்டு இருக்கானே, இவன் எல்லாம் என்னன்னு சொல்றது? ஒரு அஞ்சலி தானே வேணும். ரெண்டு பேரும் கிளம்புங்க, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. இதான் உங்க முடிவா? ஆமா, கிளம்பு.
கடைசியில தத்து புள்ளைக்காக சொந்த புள்ளையே துரத்துறீங்கல்லம்மா. சரிம்மா, நினைச்சது சாதிச்சிட்டீங்கல்ல. டேய் முட்டாள், ஐயோ, நான் சொத்தை கேட்கறேன்னு பிளான் பண்ணி 2 பேரும் சேர்ந்து என்ன காலி பண்ணிட்டீங்கல்ல. இதுக்கு நீங்க அனுபவிச்சாகணும். டேய். வா அஞ்சலி. கார்த்திக், டேய், நில்லுடா. கார்த்திக், கார்த்திக், நில்லு கார்த்திக். டேய் கார்த்திக் நில்றா. டேய் கார்த்திக் நில்லு, சொன்னா கேளு கார்த்திக். நில்லு கார்த்திக், சொன்னா கேளு கார்த்திக். கார்த்திக், டேய். சொன்னா கேளுங்க கார்த்திக். டேய் கார்த்திக். டேய் கார்த்திக். பாத்தீங்களா கார்த்திக், எடுத்து வளர்த்த புள்ளைய விட சொந்த புள்ள பெருசு இல்லைன்னு அத்தை உங்களை வீட்டை விட்டே போக சொல்லிட்டாங்க. அத்தை இப்படி நடந்துக்குவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் கௌதம் மாமாவும் இலக்கியமும் பண்ற வேலை. அவங்க சாவி கொடுக்கறாங்க, அத்தை அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாங்க. வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டா நான் அழிஞ்சிருவேன்னு கனவு காண்றாங்க போல. ஏன் எனக்கு வாழ தெரியாதா? என்னால தனியா பிசினஸ் பண்ணி ஜெயிக்க முடியாதா? ஐயோ, நானே வீட்டை விட்டு வெளில வந்துட்டோன்னு கவலையில இருக்கேன். இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம உளறிட்டு இருக்கான். சொத்தை அனுபவிச்சு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். என் நினைப்புல மண்ணு விழுந்துருச்சு. நகை மேட்டர்ல சிக்கி இப்படி ஆயிடுச்சே என் வாழ்க்கை. ஏய், என்ன பேச மாட்டேங்கிற? அது நமக்கு நடந்த அநியாயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களை வீட்டை விட்டு துரத்ததான் கௌதமும் இலக்கியாவும் என் மேல நகை திருட்டு பழிய போட்டிருக்காங்க. பக்காவா பிளான் போட்டு காரியத்தை சாதிச்சுட்டாங்க. ஆமா, இதை நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, இப்ப நம்ம எங்க போறோம்? ஏதோ ஒரு ஆவேசத்துல வெளியே வந்துட்டோம். ஆனா இப்ப எங்க போறது? ச்சே, என்னால இப்ப நீயும் ரோட்டுக்கு வந்துட்டியே. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட பாரு. விடுங்க கார்த்திக், உங்களுக்காக நான் கஷ்டப்பட மாட்டேனா? நீங்க தானே என் உலகமே. உங்களுக்காக எந்த சிரமத்தை வேணாலும் தாங்கிக்குவேன். அண்ணன் அண்ணின்னு பாசம் காட்டினேன். 2 பேரும் சேர்ந்து சரியான பாடம் புகட்டிட்டாங்க. கம்பெனில என்னோட பங்கை கேட்டதும் 2 பேரும் உஷாராய் என்ன தந்திரமா வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்க. இப்பவாவது அவங்கள பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களே. அவங்கள சும்மா விடக்கூடாது கார்த்திக். பதிலுக்கு நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். நிச்சயமா பண்ணுவேன். அவங்களுக்கு நான் யாருன்னு காட்ட தான் போறேன். சரி, இப்ப நம்ம எங்கேயாவது போய் தங்கி ஆகணும். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி, இப்ப எங்க போறது? சரி, அப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போலாம். இங்க பாரு, அவசரத்துக்கு இப்ப அதான் வழி. நீ உடனே கிளம்பி அங்க போ. நான் மட்டுமா? அப்ப நீங்க? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? இங்க பாரு, நான் வந்துடுவேன். நீ போ, ஒரு ஆட்டோ பிடிச்சு கிளம்பு. கார்த்திக், நீங்களும் வாங்க கார்த்திக், ப்ளீஸ். இங்க பாரு அஞ்சலி, எனக்கு மனசு சரியில்லை. நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன். தயவு செஞ்சு நீ போ, நான் வந்துடுறேன். கார்த்திக், என் புள்ள என்ன விட்டுட்டு போயிட்டானே. அத்தை, அத்தை அழாதீங்க அத்தை. ஜானு அமைதியா இரு, உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. கடவுளே, கார்த்திக் என்ன விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ எங்க போவ, என்ன பண்ணுவ? என் புள்ள எங்க போனான்னு தெரியலையே. கடவுளே, என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் தினமும் உன்னை கும்பிடுறேன், தினமும் பூஜை பண்றேன். இப்ப ஏத்தின விளக்குல என்ன தீர்றதுக்குள்ள என் குடும்பமே பிரிஞ்சு போச்சு. இப்ப அழுது என்ன நீ பண்றது? இந்த அறிவு கார்த்திக் வெளியே துரத்துறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். அவன் போனதுக்கு அப்புறம் அழுது யாருக்கு என்ன லாபம்? நீ என்ன பேசுறீங்க மேடம்? அப்ப கார்த்திக் போனதுக்கு காரணம் அத்தை தானே சொல்ல வரீங்களா? கார்த்திக் வெளியே போக சொன்னது அண்ணி தானே. சொல்லாம அவன் தானே போறதுக்கு அவன் என்ன பைத்தியக்காரனா? போதும், நிறுத்துக்க. நீங்க ஜானு வேணும்னு அப்படி சொல்லவே இல்ல.
எப்படி சொன்னாங்களோ ஆனா உன் தம்பி வீட்டை விட்டு போயிட்டான்ல, அதுக்கு என்ன பண்றது? Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in physiotherapy, occupational therapy and yoga science and therapy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.